ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி பழம் ஒரு 2 பழுத்த தக்காளி நல்லா கையிலேயே மசித்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் குழம்பு மசாலாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் காய் சேர்த்துக்கலாம். காய் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், மொச்சக்கொட்டையை 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அதை நல்லா வேக வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து உடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு இந்த காயெல்லாம் ஒரு 70% நல்லா வெந்து வரணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சிட்ருக்கு. காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 70% நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து கொரப்பாக அரைச்சி, தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா கருவாடு நல்லா சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இன்னும் இந்த குழம்பு ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதியட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்பெல்லாம் நல்லா கொதிஞ்சு காயெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கம்மன்னு நல்லா வாசனையோட டேஸ்டியான ஒரு சூப்பரான சிம்பிளாக செய்யக்கூடிய கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மொச்சக்கொட்டையை நீங்கள் வேக வச்சு சேர்த்துக்கிட்டா தான் இந்த குழம்பு ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த மொச்சக்கொட்டை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். முக்கியமாக இது பேச்சுலர்ஸ்க்கான கருவாட்டு குழம்பு. தேங்க்யூ.